வார்த்தை, சொல், பதம், கிளவி இப்படி இன்னும் சொற்கள்லாம் இருக்கிறது. இதெல்லாம் சொல்லை குறிப்பது தான். வேர்டு, WRD வேர்டுங்கிறத சொல்றதுக்கு தமிழ்ல நிறைய சொல் இருக்கு. ஆனா இதுல வார்த்தை சரியா வருமா, சொல் சரியா வருமா, பதம் சரியா வருமா, கிளவி சரியா வருமா, எந்த இடத்துக்கு எது பொருத்தமா இருக்குமோ அதை பயன்படுத்தணும். இப்ப நல்ல வார்த்தை பேசு, நல்ல வார்த்தை. கெட்ட வார்த்தை பேசுறான் ஒருத்தன். பேர்டு வேர்ட்ஸ் யூஸ் பண்றான்ல, அது கெட்ட வார்த்தை. கெட்ட சொல் சொல்லாதே சொல்ல மாட்டாங்க. கெட்ட கிளவி சொல்லாதே, கெட்ட பதம் பேசாதேன்னா அர்த்தம் புரியாது. கெட்ட வார்த்தை பேசாதே அப்படின்னு சொன்னா அர்த்தம் புரியும். இப்போ ஒரு சொல்லுக்கு எதிர்த்து சொல்றான்னா எதிர்ச்சொல் சரியா இருக்கும். எதிர்ச்சொல். இன்பம் எதிர்ச்சொல் என்ன? துன்பம். மேலே எதிர்ச்சொல் என்ன? கீழே. அப்ப இங்க எதிர்ச்சொல், எதிர் வார்த்தை என்ன நல்லா இருக்காது. சொல் பாத்தீங்களா? பகுபதம், பகாபதம். பிரிக்கிற பதம், பிரிக்க முடியாத சொல், பிரிக்கிற சொல். பகுபதம், பகாபதம். பிரிக்க முடிந்தால் பகுபதம், பிரிக்க முடியாவிட்டால் பகாபதம். அங்க சரியா இருக்கு. அந்த கிளவி இருக்கு பாத்தீங்களா? கிளவிங்கிறது அதுவும் சொல்லுதான். ரெண்டு சொல் பக்கத்துல பக்கத்துல வந்து நின்றுச்சுன்னா அதை வந்து இரட்டை கிளவின்னு சொல்லுவோம். சல 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 இரட்டை கிளவி. மட 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 இரட்டை மட மட இரட்டை கிளவி, சல சல இரட்டை கிளவி, ஜல் ஜல் இரட்டை கிளவி. ஜல் 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 என்னும் சலங்கை ஒலி, சல 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 எனும் பாதையிலே இரட்டை கிளவி. செல் 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 எங்கள் தோழர்களை, அது அடுக்கு தொடர். செல் 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 அடிக்கடிக்கு வரும். ஆகையினால இது எங்க வருதோ அந்த இடத்துக்கு பயன்படுத்திக்கலாம். அப்போ வார்த்தை பயன்படுத்துற இடத்துல, சொல் பயன்படுற இடம், பதம் பயன்படுற இடம், கிளவி பயன்படுத்துற இடங்கள்ல வார்த்தை. மொழி என்றாலும் சொல்தான். மொழி என்றால் லாங்குவேஜ், அது குறிக்கிறதா. மொழி என்பதும் சொல் தான். அதனால இன்னும் சொல்லுக்கு நிறைய பொருள் இருக்கிறது. தமிழ்ல இப்படி சொற்களஞ்சியத்தை தெரிந்து கொண்டால் நம்ம ஆங்காங்கே பயன்படுத்துவது, கவிதை எழுதுவது, கட்டுரை எழுதுவதெல்லாம் ரொம்ப எளிமையாகிவிடும். நன்றி.